எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நான் உங்களுக்காக தமிழ் டப்பிங்ல யூடியூப்லயே அவைலபிளா இருக்கக்கூடிய அதிரடியான ஒரு 3 படங்களை தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் இந்த வீடியோவுக்கு 50 லைக்கை எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ எவ்வளவு லைக் வருதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். மூணாவது இடத்துல ஸ்கை பவுண்ட் 2017 ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து படத்துக்கு 4.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரி என்னன்னா, 3 பசங்க 2 பொண்ணுங்க, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஜெட்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பிரைவேட் ஜெட்ல இவங்களுக்கே தெரியாம இன்னொருத்தன் அந்த ஜெட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா வந்திருக்கான். இப்ப இவங்களால இந்த பிளைட்டை வந்து பாத்தீங்கன்னா கீழே லேண்ட் பண்ண முடியாது. ஏன்னா கம்யூனிகேஷன் சிஸ்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா பிளாக் ஆயிருக்கும். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ண போறாங்க? அந்த பிரைவேட் ஜெட்ல இவங்களுக்கு அந்த அவ்வளவு ஹைட்ல பறந்துட்டு இருக்குல்ல, அந்த பிரைவேட் ஜெட்ல இவங்களுக்கு எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிச்சது, கடைசியில இவங்க அந்த பிளைட்டை கீழே லேண்ட் பண்ணாங்களா இல்லையா, அதான் இந்த படத்தோட நல்ல ஒரு த்ரில்லிங்கான ஸ்டோரியாவே பாத்தீங்கன்னா இருக்கும். படத்தை பாருங்க, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணலாம். பாக்குறதுக்கு டீசென்டான ஒரு ஒன் டைம் வாட்சபிளான த்ரில்லர் மூவி. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் உங்களுக்கு யூடியூப்லயே தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் பிளேஸ்ல சர்வைவர் 2015 ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து படத்துக்கு 5.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோயின் வந்து ஒரு டெரரிஸ்ட் பாம் பிளாஸ்டோட விக்டிமா இருப்பாங்க. ஸோ இவங்களை சாகடிக்கிறதுக்காக நிறைய அசாசின்ஸ் எல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்தெல்லாம் நம்ம ஹீரோயின் தப்பிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியில இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, அதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஸ்டோரி என்னவே பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச மில்லா ஜோவோவிச் அண்ட் பியர்ஸ் பிரோஸ்னான் நடிச்சிருக்காங்க. படத்தை பாருங்க, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போயிருப்பாங்க. மெயினா படத்துல ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கூட கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் படத்துல பாக்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா நல்லாவே இருக்கும். நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்லயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல விராத் ஆஃப் மென் 2021 ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து படத்துக்கு 7.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரி என்னன்னா, படத்துல நம்ம ஹீரோவோட பையனை நம்ம ஹீரோவோட கண்ணு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒருத்தன் சுட்டு சாவடிச்சிருவான். சோ அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை பழி வாங்குறதுக்காக நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்ணாரு, கடைசியில அவனை நம்ம ஹீரோ எப்படி எல்லாம் பழி வாங்கினாரு, அதான் இந்த படத்தோட ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி லைனாவே பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்துல நம்ம ஜேசன் ஸ்டாத்தம் தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. படத்தை பாருங்க, படத்துல வரக்கூடிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸையும் வேற லெவல்ல தெரிக்க விட்டுருப்பாரு. ஜேசன் ஸ்டாத்தம்காகவே கண்டிப்பா நீங்க இந்த படத்தை 100% நம்பி பார்க்கலாம். செம்மையான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படமும் தமிழ் டப்பிங்ல யூடியூப்லயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் பார்த்தது இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன இந்த 3 படங்களுமே யூடியூப்ல தமிழ் டப்பிங்லயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. 3 படங்களுமே இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா இருக்கும். பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படங்களை பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல டெய்லி இதே மாதிரி போடக்கூடிய எல்லா வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.